ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிருவாணி சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர், லெஜெண்டரி ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச பாகுபலி ரெக்கார்டிங், ரீரெக்கார்டிங் அந்த கம்போசிங் ஸ்டேஜில் தான் இந்த படத்துக்கே ஒத்துக்குனாரு. ஸோ அவர் பிஸி ஷெடியூலில் ஐ திங்க் பிரகாஷுக்கும் ஸ்வீட்டிக்காக தான் இந்த படத்துக்கே ஒத்துக்குனாரு, கம்போஸ் பண்ணுறது ஒத்துக்குனாருன்னு நினைக்கிறேன். இன்ஜீர் பழகி சைஸ் 0 பைலிங்குவல், ஃபர்ஸ்ட் பைலிங்குவல் பண்ணுறேன். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட் தான், பட் பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். ஒரு 2-3 க்ரோஸில் எடுத்திருக்கலாம். அவர் நினச்சிருந்தா ஒரு 2-3 க்ரோஸில் வந்து ஒரு 30 days 40 days ஷூட்டிங் பண்ணி சின்னதாக ஒரு எடுத்திருக்கலாம். பட் அவரோட விஷனே வந்து ஒரு சின்ன படமாக இருக்கக்கூடாது. சப்ஜெக்ட் இஸ் வெரி நாவல், ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து இப்போ இருக்கிற சொசைட்டி, இப்போ இருக்கிற மைண்ட் செட்டுக்கு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் தேவை. அது வந்து நம்ம பியூட்டிஃபுல்லாக, அது எவ்வளோ அழகாக ஒரு பெரிய கிராண்டியர் ஸ்கேலில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த படம். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்தோட டைரக்டர் பிரகாஷ். பரத் சொன்ன மாதிரி டென்ஷனே ஆக மாட்டார். ரொம்ப கூலாக ஒரு ஒரு சத்தம் கேட்க, அவர் இருக்கிறாரா இல்லையா அந்த மாதிரி இருக்கும். இந்த படத்தில் வந்து அனுஷ்கா வந்து ரொம்ப ஒரு பெரிய எஃபர்ட் போட்டாங்க. எனக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரோலாக இருந்தது படத்தில். பட் அவங்க வந்து இந்த படத்துக்காக நிறைய வெயிட் போட்டு, ஸோ அது இல்லாமல் வந்து அவங்களோட ப்ரிப்ரேஷன் இந்த படத்துக்காக வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள், ஐ மீன் ஃபிசிக்கலாக வந்து அவ்வளோ வெயிட் போட்டு திடீர்னு நீங்கள் வந்து அவ்வளோ அந்த கண்டிஷனில் ஒர்க் பண்ணுறது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். கமல் சார், விக்ரம் சார்லாம் கலந்து ஒரு ஹீரோயின்னா அவங்க தான். ஐ மீன் அவங்களோட எஃபர்ட் வந்து ஃபினாமினல் இந்த ஃபிலிம். கலக்கியிருக்காரு. டெஃபினெட்லி அவரோட ட்ரெய்லர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது இந்த படத்துக்கு. ஸோ வெரி ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ண முடிஞ்சதுன்ற ஒரு ஹாப்பினஸ் தான் எனக்கு இப்போ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த குண்டா இருந்தால் ஹெல்த்தாக இல்லை, குண்டா இருந்தால் அழகா இல்லை, குண்டா இருந்தால் அந்த ஆட்டிடியூட் இல்லை. எனக்கு ஆர்த்தி வந்து பட்டியல் டைம்லேருந்து தெரியும். பட் அவங்கள மாதிரி ஆட்டிடியூட், சாம், எனர்ஜி நான் எந்த பொண்ணுகிட்டையும் பார்த்ததே கிடையாது. ஸோ அழகு வந்து இட்ஸ் ஆல்ரெடி இன்சைட் யுவர் ஹார்ட் அண்ட் இன் யுவர் மைண்ட்.